Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 5th April 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை சற்றே வலுவிழந்து முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் மூணுமே பார்த்தீங்கன்னா 0.59 0.58 0.52 என்று சற்றே இறக்கத்தில் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 4 நாள் ஏறிய தொடர் ஏற்ற முடிவுக்கு வந்து தற்போது இறங்குமுகமாக மாறி இருக்கிறதையும் பார்க்குறோம். முக்கியமான காரணம் அப்படின்றது பொருளாதார புள்ளி விவரங்கள் சந்தைக்கு சாதகமாக இல்லை என்பதே ஆகும். அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சில சந்தைகள் ஏறியும் சில சந்தைகள் இறங்கியும் காணப்படுவதை பார்க்கிறோம். இதுல குறிப்பா ஜப்பானோட நிக்காய், ஹாங்காங்கோட ஹாங்சாங் எல்லாம் இறங்கி துவங்கி வியாபாரமாகி வருகிறது. அதே சமயம் சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தைவான் சந்தை போன்றவை எல்லாம் ஓரளவுக்கு சற்று ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்மளுடைய எஜ்எக்ஸ் நிப்டி எப்படி வியாபாரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அந்த விடுமுறை தினம் வந்ததுலேயே அதுல ஒரு சின்ன ஏற்றமும் அதன் பிறகு முடியும் போது வந்த இறக்கம் இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது இது வந்து மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம சந்தையை பொறுத்த வரைக்கும் அது முந்தைய நாள் முடிந்ததிலிருந்து சற்றே உயர்ந்து துவங்குவதாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட இப்போதைக்கு அது வந்து ஒரு வீக்னஸை காட்டுவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிஃப்டியோட ரேஞ்சில் எந்த மாற்றமும் இல்லை. கீழே 16,750 மேலே 17,450 மேல் எல்லையை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். கீழ் எல்லையை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்ததா இப்போதைக்கு அந்த 17,450ன்றது முக்கிய தடைநிலையாக இன்னமும் இருப்பதை பார்க்கிறோம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா 40,800ன்றத நம்ம ரெசிஸ்டன்ஸா வச்சிருந்தோம். அந்த எல்லைக்கு அருகாமையில் வந்தாச்சு, அதை தொட்டாச்சு. அதனால இப்போ நம்ம அதை கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கோம். 41,600 அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் லெவலையும் நம்ம இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கோம். 39,500. இப்போ நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி அப்படின்றது ஓரளவுக்கு சற்றே வலிமையுடன் இருப்பதாகத்தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது தொடர்ந்து குறைந்து கொண்டு வருவது என்பது சந்தைக்கு சாதகம். தற்போது 3.35 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமீப உச்சமொழி பார்க்கும்போது 4% இருந்து தற்போது 3.35 இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் தொடர்ந்து இறங்கி வருவது சந்தைக்கு சாதகம். தற்போது 101.51 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 நாளைக்கு முன்னாடி 103 இருந்தது, இப்போ 101.51ன்றதும் ஒரு சாதகமான அம்சம். ஆனால் பிரெண்ட் குரூட் வந்து பெரிய ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். போன வாரம் லோ பார்த்தீங்கன்னா $74 இருந்து இப்போ கிட்டத்தட்ட $10 மேலே ஏறி இருக்கிறது பார்க்குறோம். 85.59. இந்தியா போன்ற நாடுகள் அதிக அளவு இறக்குமதி செய்வதனால இந்த ஏற்றம் என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி OPEC பிளஸ் நாடுகள் தங்களுடைய உற்பத்தியை குறைப்பதாக அறிவித்திருந்ததால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அடுத்து கோல்டு உலக சந்தையோட நிலவரம் சரியில்லை அப்படின்னு கோல்டு பின்னாயிடுச்சு. இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க உச்சத்தை தொட்டிருக்கிறத பார்க்குறோம். லைஃப் டைம் ஹை $2,025 per ounce அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மிகப்பெரிய உச்சத்தை தற்போது தொட்டிருக்கிறது. தொடர்ந்து வலிமை காட்டி வருகிறது. USD INR அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 82.33 அப்படின்னு இருக்கு. முன்னாடி 82.17 கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளவே போயிருக்கிறது அப்படின்றதும் நம்ம கவனிக்கத்தக்கது. அதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஜாப் டேட்டா வந்துச்சு. அது வந்து லோவஸ்ட் இந்த லாஸ்ட் 2 years அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறத பார்க்குறோம். அதனால அமெரிக்க சந்தை இறங்குமுகமாக மாறியது என்பதும் ஒரு காரணம். ஆக பொருளாதார நிலைமை அங்கு வந்து இப்போ கூல் ஆஃப் ஆக போகிறது. அதாவது ஒரு ஏற்றத்துடன் இந்த பொருளாதாரம் தற்போது சற்றே சுணக்க நிலையை நோக்கி நகர்வதாகவே இது பார்க்கப்படுகிறது. அதனால ஒரு ரெசிஷனை நோக்கி இது நகருமா அப்படின்ற ஒரு ஐயமும் சந்தைக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் RBI மீட்டோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்க வட்டி விகிதத்தை எந்த அளவுக்கு உயர்த்துவார்கள் அப்படின்றதும் எதிர்பார்ப்பு என்பது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்றதும் பார்க்குறோம். எந்த அளவுக்கு அது நடக்குதுன்றதை இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்து Q4 ரிசல்ட்ஸ் லைனா வர இருக்குது. அதில் குறிப்பாக ஐடி துறை சார்ந்த நிறுவனங்கள் முதல் கட்டமாக தங்களுடைய காலாண்டு முடிவுகளை வெளியிட இருக்கின்றன. ஆரம்பிக்கிறது இன்ஃபோசிஸ் 13ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது பிறகு HCL டெக், ICICI, வெங்கஸ்லே இதெல்லாம் வந்து இந்த மாதத்தினுடைய முக்கியமான Q4 ரிசல்ட்ஸ் வெளியிடக்கூடிய நிறுவனங்கள். இது வந்து நிஃப்டியோடு நேரடியாக தொடர்புடையது. நிஃப்டியில் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் கூட. FIs வந்து 321 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் DIs வந்து 321 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. ஓகே, பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அதனால சந்தையானது இப்போ சமநிலையில் இருப்பதாகவே பார்க்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் பங்கு சந்தையை வந்து முழு நேரமாக எடுத்து பண்ண விரும்புகிறவங்களும் துறை மாற விரும்புகிறவர்களும்
ஸோ எல்லாருக்குமே வந்து முழுமையான ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இது. ஒரு மாத பயிற்சி வகுப்பு 10ஆம் தேதி ஏப்ரல் ஆரம்பிக்கிறது. காலை 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி சந்தையை கையாளுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம இங்கே பார்ப்போம். ட்ரேடர் இன்வெஸ்டர் ரெண்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அடுத்து 16ஆம் தேதி பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது சந்தைக்கு புதுசாக வரவங்களும் சரி, சமீபத்தில் வந்து கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு 16ஆம் தேதி சண்டே அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரை நடக்கும். நிஃப்டியை பற்றி தினம் நம்ம யூடியூப்ல எக்ட்ரா டிவி சேனல்ல லைவ் அனலைஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. நீங்களும் அதை தவறாம பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்குற இப்போ லேட்டஸ்ட் கேண்டில்னா ஒரு ஹேங்கிங் மேன் அப்படி சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விக் அப்படின்றது வந்து கீழே இருக்குது, மேலே சின்னதாக தலபாகம் இருக்குது. அது அந்தரத்தில் தொங்கும் மனிதன் அப்படின்னு மாதிரி ஜப்பானியர்ஸ் வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துச்சுன்னா ஒரு வீக்னஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும். ஸோ அதை ஒட்டி எப்படி நகருதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு பிறகு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தது அப்படின்னா தென் சந்தை வந்து இந்த ஏற்ற முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை கிரீன்ல வந்தது அப்படின்னு சொன்னா இதை வந்து ஓவர் கம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலுமே மேல ஒரு கேப் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.